ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். இன்றைக்கி நம்ம பார்க்க போனோம்னா தண்ணி பிடிது எப்படி. இங்கே வந்தால் புதுசாக வரவங்க தண்ணி எப்படி தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ தண்ணி பிடிது எப்படி காட்டுறேன். இப்போ எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, நாங்கள் போகிறோம் தண்ணியை எடுக்கிறதுக்கு போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போகிறோம்னா ரொம்ப தூரம் இல்லை, எங்கள் வில்லாக்கு பின்னாடியே இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி காசு கொடுத்தும் வாங்கலாம், அது ஒரு டைப்பு. நம்ம இந்த ஜித்தா சிட்டியில் நாங்கள் சிட்டியில் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஒரு தெருவுலையும் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜு மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இங்கே ஸோ இதை ரோடு பாங்க, இங்கே தெருவில் எவ்வளோ ரோடு பாங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரும் எப்படி இருக்கும் பாருங்கள், குப்பை மாதிரி இருக்கும். ஒரு இதுனா இருக்கா, குப்பை இருக்கா இங்கே? அவ்வளோ நீட்டாக இருக்கும். வீடுலாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடு. அந்த சவுதி ஆளுங்க வீடு இது. இவங்க சாதா பணக்காரங்க. இங்கே இருக்கவங்க, இந்த தெருவில் இருக்கவங்க சாதாரண பணக்காரங்க. அவங்க வீடே எவ்வளோ பெருசு. இன்னும் கோடியாக வச்சுக்கிறாங்க. அவங்க வீடெலாம் எவ்வளோ பெருசுன்னு தெரியல. இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு தெருவுலையும் அந்தந்த பணக்காரன் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ ரோட்டில் போகிற மக்கள் குடிக்கிறதுக்கோசம் ஐஸ் வாட்டர் தான் ஃபுல்லாக. நல்லா ஃபில்ட்ரு போட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா ப்யூராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக பிடிச்சிட்டு போயிடலாம். ரோட்டில் போகிற மக்களுங்க, டிரைவர்ஸுங்க யார் வேணால் குடிச்சிக்கலாம். அதுக்கோசம் அந்த ஃப்ரிட்ஜை வச்சு ஒரு தெருலையும் வச்சுருப்பாங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடு பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். அவ்வளோ பெரிய வீடு காம்பவுண்டே பெருசாக இருக்கும். நம்ம ஊர் காம்பவுண்டில் எகிரி குச்சிடலாம். இங்கெல்லாம் எகிரியே குதிக்க முடியாது, அவ்வளோ பெரிய காம்பவுண்ட். இதுவே காம்பவுண்ட் தான். இது பெரிய காம்பவுண்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு. நான் எப்படி தூக்கி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ காம்பவுண்டே அவ்வளோ பெருசு. அதனால் அவ்வளோ இது பாருங்கள். ரெண்டாவது இப்போ அந்த தண்ணியை இவர் என் ஃப்ரெண்டு சுரேஷ், ராஜஸ்தான் அவர் இப்போ அவர் தண்ணி குடிச்சு தண்ணி ஐஸ் வாட்டர் தான் ஃபுல்லாக ஏற்றுட்டு குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சா செம்ம ஐஸாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். பயங்கர கூலிங்கு, குடிக்க முடியல. சேர்த்து ரூமில் போய் வச்சுருவோம். வச்சுட்டுனா கூலிங் கொஞ்சம் கம்மியாயிரும். சரி சொல்லிட்டு ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம இது எங்கள் ரூம் பசங்க வராங்க, அவங்க தண்ணி பிடிக்க வராங்கப்பாங்க. இந்த மாதிரி வண்டி எடுத்து இந்த வண்டி அந்த கேரி ஃபோர் இருக்குல்ல, அங்கேருந்து அந்த வண்டி திருடி எடுத்து ரூமில் வச்சுருவோம். அது யூஸ் ஆகும் வண்டி எங்களுக்கு. கார்லாம் பார்த்திங்களா, ரோட்டில் அனாதையாக பெரிய நல்லா ஃபாரின் கார்னால் காஸ்ட்லி கார்லாம் அனாதையாக ரோட்டில் இருக்கும். குப்பை மாதிரி உட்காந்துட்டு ரோடு பாருங்கள், நீட்டாக அழகாக. அதை பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நம்ம ஊரும் இருக்கே பாருங்கள், ஒரு குப்பைனா இருக்கா? அவ்வளோ நீட்டு சூப்பராக அங்கே பார்க்கு. ஸோ இப்படி தான் தண்ணி இதில் பிடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு கொடுத்து வாங்குறது ஒரு 5 ரியால் ஒரு கேன் ஃபில் பண்ணுறதுக்கு 5 ரியால். ஸோ வாரத்துக்கு 4 கேன் வாங்கணும். வாரத்துக்கு ஒரு கேன் போட்டாலும் 4 வாரத்துக்கு 20 கேன் 20 ரியால் வேஸ்ட்டாக போகும். அதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் விழாக்கு வந்துட்டோம். ஸோ சுரேஷ் அதை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அந்த வண்டியை பின்னாடி பார்க் பண்ண எடுத்துகிட்டு போகிறாரு அவர். அதெல்லாம் அந்த கேரி ஃபார் வண்டி தான், சூப்பர் மார்க்கெட்டோட வண்டி எடுத்துகிட்டு வருது. இங்கே வச்சுக்கிறது. ஸோ கேன் எடுத்துகிட்டு 3 மாடி ஏறணும். இப்போ என் ரூம் பக்கத்தில் ஒன்று தான் அவர் 3 மாடி ஏறிட்டு தூக்கிட்டு போகிறாரு. நாளைக்கு நான் அந்த இது காட்டுறேன், தண்ணி போடுற 5 rupees கேன் இடம் காட்டுறேன். ஸோ அவர் அந்த ரூம்குள்ளே போயிட்டு இருப்பாருங்க. இப்போ நான் என் ரூம்குள்ளே போகிறேன். அப்புறம் நம்ம பசங்க உட்காந்துருக்காரு. நேற்று முட்டி வெளில இருந்தாரில் முட்டுக்குட்டி, அவர் லீவ் போட்டார், உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் தூங்கிட்டே இருப்பார். இது நம்ம பெட்டு வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டை பர் சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.